திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு தொழில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு தொழில் உணர வேண்டாம். படுக்க போகும் பொழுதே இரவே தொழில் தூங்குவதற்கு முன்பாகவே நமச்சிவாய என்ற 5 எழுத்து மந்திரத்தை கூறுவீர்களேயானால் அது விடியற்காலையிலே நமச்சிவாய என்ற அந்த 5 எழுத்து மந்திரம் காதிலே ஒலிக்கும். திருச்சிற்றம்பலம். சொல்லி பாருங்க, நமச்சிவாயன்னு சொல்லுங்க. வாழ்நாள் பூரா நிம்மதியாக இருப்பீங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். வளமாக நலமாக வாழ்வீர்கள். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய. அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குற்றப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலிருந்து திருப்பாம்பரம் என்னும் திருத்தலத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருப்பாம்பரம் சோழ நாட்டு காவிரி வடகரை தலம். பேரளம் கும்பகோணம் பேருந்து வழியிலே உள்ளது. பாம்புபுரம் என்று இருந்தது பாம்புரம் என்று மருவியது. நாகராஜ பூசித்த திருத்தலம் இது. ஆதிசேஷனுடைய மூல விக்கிரகமும் உற்சவ விக்கிரகமும் கோயிலிலே உள்ளன. மூல விக்கிரகருக்கு உற்சவருக்கும் இருக்கார். இறைவன் பாம்புரேஸ்வரன், இறைவி வண்டார்குழலி. தலவிருஷம் வன்னி விருஷம். ஆதிசேஷ தீர்த்தம். திருச்சிற்றம்பலம். திருப்பாம்புரம் கண்டு கழிக்க வேண்டிய ஒரு திருத்தலம் திருப்பாம்புரம். ஆக்கூர் தாந்தோன்றி மாடத்து இறைவனை வணங்கி பின் பதிகம் பாடி போற்றி வழியில் உள்ள பிற தலங்களை எல்லாம் வணங்கிக் கொண்டு திருமியச்சூரை அடைந்த பிள்ளையார் அங்கு திருமியச்சூர் பெருமானையும் திருமியச்சூர் இளங்கோயில் பெருமானையும் வணிந்து எழுந்து அப்படியே திருப்பாம்புரம் செல்கிறார். அந்த திருப்பாம்புரம் செல்கின்ற பொழுது பாம்புரநாதரை பதிக இன்னிசையால் பாட திருவுள்ளம் பற்றி சீரணி திகழ் திருமார்பில் வெண்ணூலர் என்று பதிகத்தை தொடங்குகிறார். இந்த பதிகம் 41வது பதிகம். 41 4வது பாடல். திருச்சிற்றம்பலம். துஞ்சு நாள் துறந்து தோற்றமும் இல்ல, துஞ்சு நாள் துறந்து தோற்றமும் இல்ல, சுடர்விடு சோதி எம்பெருமா நஞ்சு சேர் கண்டம் உடைய நாதர் கண்ணுள் இருள் நள்ளிருள் நடம் செய்யும் நம்பர் மஞ்சு தோய் சோலை மாமையில் ஆட மாட மாளிகைதன் மேல் ஏறி பஞ்சு சேர் மெல்லடி பாவையர் பயிலும் பாம்புர நன்னகரே. 4வது பாடல். மேகங்கள் எல்லாம் தோயக்கூடிய சோலைகளிலே சிறந்த மயில்கள் ஆட
மயில்கள் எல்லாம் ஆடுகிறது. மாட மாளிகைகளிலே ஏறி செம்பஞ்சு தோய்ந்த சிவந்த மெல்லிய அடிகளை உடைய இந்த பெண்கள் பாடுகிறார்கள். மயில்கள் எல்லாம் ஆடுகின்றன. ஒரு அற்புதமான காட்சி அல்லவா? ஆக சிறந்து விளங்கக்கூடிய திருப்பாம்புரம் நன்னகர் இறைவன் இறக்கும் நாள் இல்லாதவராய் துஞ்சு நாள் துறந்துனர் இறக்கும் நாள் இல்லாதவராய், அதே நேரத்திலே தோற்றமும் இல்லாதவர். அவர் தோற்றமும் இல்லை, இறப்பும் இல்லை. அப்படி ஒளிபெற்று விளங்கக்கூடிய ஜோதி வடிவினராக திகழக்கூடிய எம்பெருமான் விடம் பொருந்திய கண்டத்தை உடையவர். என் தலைவர் நள்ளிருளில் நடனம் ஆடுபவர்கள், நள்ளிருளில் நட்டம் ஆடும். அப்படிப்பட்ட பெருமான் அந்த நடனம் புரியும் கடவுள் திருப்பாம்புர கடவுள், திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருப்பாம்புரம் சென்று அங்குள்ள பாம்புரநாதரை வணங்கி அவருடைய பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுபவர் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.